மகேஸ்வரி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடிய இந்த படுகொலைக்கான பின்னணி என்ன? இவ்வளவு நடந்தும் திமுக அரசாங்கம் மௌனமாக இருக்குதா? மௌன சாட்சியாக மாறிட்டாங்களா? ரீகன், கலைகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் பெயர் பெற்ற தமிழ்நாடு இன்றைக்கு கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் அதே போன்று போதை கலாச்சாரத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு தமிழ்நாடாக மாறிவிட்டதே என்பதை நான் முதல்ல மனக்கவலையோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அம்மா ஆட்சி காலத்தில அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் இன்றைக்கு அந்த தமிழகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கூட்டு பாலியல் பலாத்காரங்கள், குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் இவையெல்லாம் ஒரு அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டன. இது உண்மையிலேயே நமக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக இருக்கிறது. என்னன்னா, இவ்வளவு நடந்த பிறகும் கூட முதலமைச்சர் அவர்கள் தான் ஏதோ ஆகச்சிறந்த ஆட்சி தருவதாக, இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார். உண்மையாகவே இது செயலாட்சியாக இருந்தால் இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம், இந்த குற்றங்கள் கிரைம் ரேட் என்பது இவ்வளவு ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ், ஒரு எக்ஸார்பிட்டன்ட் இன்க்ரீஸ் எப்படி வளர்ந்திருக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா இவ்வளவு ஆயிருக்குன்னா இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறீங்க. திடீர்னு இது அதிகரிக்கிறதுக்கான பின்னணி என்ன நினைக்கிறீங்க மகேஸ்வரி? இன்றைக்கு காவல்துறை ஒரு கையறு நிலையிலே இருக்கிறது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம் என்பது காவல்துறைக்கும் தெரியவில்லை, முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியவில்லை. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கு காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே முதலமைச்சர் சென்று விட்டாரோ என்கின்ற இயற்கையாகவே ஒரு அச்சம் நமக்குள்ளே எழுகிறது. அதாவது இன்றைக்கு NCRB ரிப்போர்ட் படி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகம் தான் இன்றைக்கு முதியோர்களுக்கு எதிரான குற்றங்களிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் 17 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 32 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சற்றேறத்தாழ 43 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் மிக மிக கவலை அளிக்கின்ற நிலையிலே இருக்கிறது. நீங்க முன்னுரையில சொன்னது போல இன்றைக்கு காவல்துறை போதை ஆசாமிகளை பார்த்து இன்றைக்கு பயந்து கை கட்டி நிற்கின்றார்கள், அவர்களை பார்த்து ஓடுகிறார்கள். இதை நாம் தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம், சோசியல் மீடியாக்களிலே பார்க்கிறோம். அவர்களை கட்டுப்படுத்த இயலாமல் இன்றைக்கு காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. காவலாளிகளை இன்றைக்கு காவலர்களை போதை ஆசாமிகள் அடித்து நொறுக்குகின்றார்கள். அதே போன்று பஸ் கண்டக்டர்களை, ஓட்டுநர்களை அவர்களை அடிக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக சொல்லப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற நிலையிலே இருக்கிறது. இதுல 2 புள்ளி முக்கியமா நான் பார்க்கிறேன் மகேஸ்வரி. ஒண்ணு, ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் படுகொலைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியே கொல்லப்படுறார். அந்த கொலைக்கான காரணம் யார் செஞ்சாங்க அப்படின்றதுக்கான அடிப்படை தகவல் கூட நமக்கு கிடைக்கல. இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கே அச்சுறுத்தல் கூடிய நிலை என்பது அதிகமாக இருக்குது. இந்த 2 கம்பேரிசனை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அரசியல் படுகொலையும் அதிகரிக்கிறது, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் மீதான படுகொலையும் அதிகரிக்குது இல்லையா? ஆமா, அதாவது இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி இது காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைங்க. ஒரு பெண் காவலர்களுக்கு ஆளும் கட்சியினுடைய ஒரு கூட்டத்திலேயே, அதுவும் அந்த ஒரு பெண் தலைவி கனிமொழி அவர்கள் பங்கேற்கின்ற நிலையிலேயே அவர்களுக்கு ஒரு பாலியல் சீண்டல் நடக்கிறது. இதை தட்டி கேட்க இயலாத நிலையிலே தானே இன்றைக்கு இந்த அரசு இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு போதை ஆசாமிகளாலும் இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. இன்றைக்கு டிராபிக் கான்ஸ்டபிள்ஸை இந்த போதை ஆசாமிகள் அவர்கள் மிரட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளும் கட்சியை சார்ந்தவர் நிர்வாகிகள் இன்றைக்கு காவல்துறையை மிரட்டுகிறார்கள். இன்றைக்கு காவல்துறைக்கு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பது காவல்துறைக்கும் தெரியவில்லை, முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியவில்லை. அதாவது ஒரு கையாலாகாத முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே காவல்துறை இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு காவல்துறையும் கையாலாகாத நிலையிலே இருக்கிறதோ என்கின்ற அச்சம்தான் நமக்கெல்லாம் எழுகிறது. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. இல்ல, நேரடி கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை முதலமைச்சருடைய கண்காணிப்புக்குள்ள இருக்குது. ஆனா இதுல முதலமைச்சரும் நடவடிக்கை எடுக்கல, முதலமைச்சரும் மௌனமா இருக்கிறாரு, காவல்துறையும் துரிதமாக செயல்படலை அப்படின்னா என்னதான் நடக்குதுன்ற ஒரு கேள்வி எழும் இல்லையா? இல்ல, உண்மையாகவே முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காவல்துறை செயல்படுகிறது என்று சொன்னால் எப்படி ஒரு குற்ற பின்னணி உள்ளவரை, ஒரு போதைப் பொருள் இன்டர்நேஷனல் மாஃபியாவை, அவர்களை எப்படி இவர்கள் ஒரு அயலகத்துறையினுடைய
துணை பொறுப்பாளராக நியமிக்க முடியும்? முதலமைச்சருடைய ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உடைய அதற்குள் அவர் வருகிறார். நினைத்த நேரத்திலே முதலமைச்சரை சென்று சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய முதல் குடும்பத்தினுடைய நெருங்கிய வட்டத்திற்குள் அவர்கள் செல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உதயநிதி பவுண்டேஷனுக்கு அவர் நிதி வழங்குகிறார், முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி வழங்குகிறார். அது மட்டுமல்ல, முதலமைச்சருடைய மருமகளுக்கு ஒரு திரைப்படம் தயாரிக்கிறார். இவர் தயாரிக்கின்ற ஒரு திரைப்படத்திற்கு முதலமைச்சருடைய மருமகள் இயக்குனராக வருகிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது? ஆக இந்த கியூப் பிரான்ச் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேண்டுமானாலும் பதவி வாங்கி விடலாமா? அவர்களுடைய பின்புலத்தை ஆராய மாட்டீர்களா? இவ்வளவு பெரிய கட்சி என்று சொல்கிறீர்கள், ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறது. இந்த ஆளுகின்ற கட்சியிலே எவருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் பின்புலத்தை ஆராயாமல் இவ்வளவு பெரிய பதவிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்களே. அப்போது உளவுத்துறை அதே போன்று நினைத்த மாத்திரத்திலே அவர் முதலமைச்சர் வீட்டிற்குள்ளே சென்று அவரை சந்திக்கின்றார். எளிதாக சந்திக்க முடிகிறது. யார் வருகிறார், அவர் எதற்காக பணம் தருகிறார், அவர் எவ்வளவு என்ன பின்புலம் அவருக்கு, இதையெல்லாம் ஆராயாமல் அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களா? அந்த பணம் ஒரு நல்ல பணமா இல்ல கள்ள பணமா, இதை கூட ஆராய முடியாத நிலையிலே இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறார்களா? அது மட்டுமல்ல, அந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் மீது ஏற்கனவே அவர்கள் மீது பல குற்றங்கள் இருக்கிறது. போதை கடத்தலுக்காக போதைப் பொருள் வைத்திருந்ததாக, தனது காரிலே வைத்து கடத்தியதாக, சென்னையிலேயே கடத்தியதாக அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய பாஸ்போர்ட் மும்பை நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி நீங்கள் அயலகத்துறையிலே ஒரு பதவி கொடுத்தீர்கள்? இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனைக்கான ரூட் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கத்திலிருந்து என்னால சில புள்ளிகளை, சில டாட்டை என்னால தொட்டுக்கொள்ள முடியுது. அரசியலில் குறிப்பாக திமுக நடத்தக்கூடிய இந்த அரசாங்கத்தில் அதிகார மட்டம் பல இருக்கிறதுனுடைய விளைவு தான் நம்ம இதுவா. இன்னொன்னு, ஜெயக்குமார் தனசிங் முக்கியமான ஒரு நெல்லை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். சேலம் தீக்கிரையாகுது. அங்கே ஒரு அரசியல் கங்கு, மோதல் கங்கு, கலவர கங்கு கணண்டுட்டே இருக்கு. எப்போ வேணா வெடிக்குன்ற ஒரு நிலை இருக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாததுக்கான காரணம் அதிகார மட்டம் நிறைய இருக்குதா திமுக அரசாங்கத்துக்குள்ள? நிச்சயமாக அதில் சந்தேகமே உங்களுக்கு தேவையில்லை ரீகன். ஏன்னா அதிகாரம் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் அல்ல, 4-5 முதலமைச்சர் இருக்கிறார்கள். இது நாள் மட்டுமல்ல, எல்லோருமே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் ஒரே ஒருவரிடம் இருந்து உத்தரவு வந்தால் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். பல மட்டங்களிலே இருந்து இவர்களுக்கு உத்தரவு வருகின்ற காரணத்தினால் இவர்கள் முதலமைச்சருக்கு அங்கே மரியாதை இல்லை. காவல்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சருக்கு அங்க மரியாதை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு காவல்துறை தனக்கு தோன்றிய விதத்திலே அவர்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் உத்தரவு கொடுத்தாலும் அதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு ஒரு மாவட்ட தலைவராக கூட்டணி கட்சியை சேர்ந்த பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் அவர்கள் பாதுகாப்பு கேட்டும் கூட அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதே போன்று சமீபத்திலே திருப்பூரிலே பார்த்தால் ஒரு செய்தியாளர், பத்திரிகையாளர்கள் அவர் பாதுகாப்பு கேட்கின்றார், எனக்கு கொலை மிரட்டல் இருக்கிறது என்று சொல்லியும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு தர இயலவில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், இன்றைக்கு காவல்துறை முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இல்லை. அதுதான் நிதர்சனம். பேசலாம். முதல் சுற்று பார்வையா நான் இதை எடுத்துக்கிறேன். மீண்டும் பல புள்ளிகள், பல அதிர்ச்சியான தகவல்கள் விவாதத்தின் மூலமாக உருவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து விவாதிக்கலாம். உரிமை குரலுடைய இந்த பகுதி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். திராவிட மாடல் விடிய ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு என்னதான் ஆட்சி? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். மகேஸ்வரி, இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. அதாவது இன்றைக்கு தமிழகத்துல இந்த அளவுக்கு குற்றச்செயல்கள் பெருகி இருக்குன்னா அதற்கு 2 காரணங்கள். இவர்கள் இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆளும் கட்சியோட ஆசையோடு காவல்துறையின் ஆதரவோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, தமிழகத்துல 4000க்கும் மேற்பட்ட இல்லீகல் அன்ஆத்தரைஸ்டு பார்ஸ் நடந்தது. அது ஆளும் கட்சிக்கோ அல்லது காவல்துறைக்கோ தெரியாமல் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போன்று இன்றைக்கு போதை புழக்கம் இந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகம் போதை மாபியாக்களினுடைய புகலிடமாக மாறி இருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக தமிழகத்திலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு இன்டர்நேஷனல் போதை மாஃபியா ஒருத்தருக்கு காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி அவருக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வழங்கி கௌரவிக்கிறார். இதை பார்க்கும்போது என்ன நேரும்? சுதந்திரமாக அவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு தமிழகத்திற்குள்ளே உலா வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தென்காசியில பார்த்தால் ஊராட்சி தலைவியினுடைய, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சேர்மனுடைய கணவர் தன்னுடைய காரில 600 கிலோ குட்காவை கடத்துகிறார். இன்னொரு புறம் சென்னைக்கு அருகிலே பார்த்தால் ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவரும் போதைப் பொருளை கடத்துகிறார். எங்க பார்த்தாலும் கிராமங்கள் அளவுக்கு இன்றைக்கு போதைப் பொருள் சரளமாக புழங்குகிறது. இதற்கெல்லாம் இந்த அரசினுடைய கையாலாகாத தனம் தான் காரணம். அம்மா அரசு காலத்திலே சட்டம் ஒழுங்கிற்காக சிறப்பாக பராமரிக்கப்பட்டதற்காக 2 தேசிய விருதுகளை பெற்றோம். அன்றைக்கு பார்த்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய சராசரியை விட 10.1 விழுக்காடு குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் நம்ம அம்மா ரோந்து வாகனம், சிசிடிவி கேமராக்கள் பொருந்தியது, காவலன் செயலி திட்டம், இதர் போன்ற திட்டமிடல்கள் அன்றைக்கு இருந்தது. நன்றி முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் சிறப்பாக இயங்கியது. அது போன்ற நிலை இன்றைக்கு இல்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி.